பொருந்தும்படியாக யோகம் செய்வது தான் சந்திர யோகம் என்று சொல்லுகிறோம். பொதுவாக எல்லா யோகமும் எங்க பொருந்தி நிற்கும்? ஆஞ்சையும் ஆஞ்சைக்கு மேல சகசிராரத்தையும். இந்த பகுதிக்கு என்னன்னு பேருன்னா சந்திர மண்டலம் பேரு. அதனால இந்த யோகத்தை சந்திர யோகம் என்று சொல்லி அதை நிறைவு செய்கிறார். எய்தும் மதிக்கலை சூக்கத்தில் ஏறியே எய்துவது தூளம் இருவகை பக்கத்துள் எய்தும் கலை போல ஏறி இறங்குமாம் துய்யது சூக்கத்து தூளத்த காயமே என்று பேசுகிறார். சந்திரனத்தில் பொருந்தி இருக்கக்கூடிய கலைகள் அது என்ன ஆகும்? வளரும் தேயும் வளரும் தேயும் இல்லையா? நுண்மையிலிருந்து வளர்ந்து என்ன ஆகுது? சூக்கத்தில் தேய்வது, தூளம் பெறுவது, வளர்வது, ரெண்டும் மாறி மாறி நடக்கும். அப்படிப்பட்ட இந்த இருவகை பக்கத்தில், அதாவது வளர்பிறை தேய்பிறை என்னும் இருவகை பக்கத்திலும் அது ஆகது போல உடம்பில் உள்ள சந்திர மண்டலத்தினுடைய ஆற்றல்களும் என்ன ஆகும் சொன்னா உண்மையிலிருந்து பருமையும் பருமையிலிருந்து நுண்மைக்குமாக மாறி வரும் என்று பேசுகிறார். இதை பிண்டத்தில் உள்ள சந்திர மண்டலம் அந்தத்தில் உள்ள சந்திர மண்டலத்தோடு ஒத்து இருப்பதை உணர்த்துகின்ற வகையில அதை சொல்லுகின்றார். ஆகின்ற சந்திரன் சூரியன் அங்கியுள் ஆகின்ற ஈரெட்டோடு 6 2 ஏகின்ற அக்களை எல்லாம் இடைவெளி ஆகின்ற யோகி அறிந்த அறிவே என்று பேசுகிறார். யோகத்திற்கு உரியனவாக இருக்கின்ற இந்த சந்திரகலை, சூரியகலை, அக்னிகலை, இது வேற எங்கேயும் இல்லை, நம்ம உடம்புல தான் இருக்குது. இந்த மூணு எங்கதான் இருக்குது? நம்ம உடம்புல தான் இருக்கு. இப்போ இந்த கொப்புழுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் அக்னி மண்டலம். கொப்புழுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் என்னது? அக்னி மண்டலம். மூலாதாரம், சுவாதிட்டானம், அந்த சுவாதிட்டானத்துக்கு கீழே தான் அக்னி மண்டலம். அதுக்கு மேல மணிப்பூரகம், விசுத்தி, அநாகதம், இது என்னது? சூரிய மண்டலம். அப்புறம் ஆஞ்சை, சகசிராரம் என்னதுன்னு சொன்னா சந்திர மண்டலம். ஆகவே இந்த 3 மண்டலங்களும் எங்க இருக்குன்னா நம்ம உடம்புல தான் இருக்கு. அதே போலத்தான் இது முறையாக மேலோங்கி போகின்ற போதும் கூட இந்த 3ஐயும் வைத்து பேசுகிறோம். இல்ல, இந்த கண் இருக்கு இல்லையா? இடது கண் என்னது? சந்திரன். வலக்கண் இது சூரிய. நடுவில் இருக்கிறதா இது? அக்னி, நெருப்பு. இப்படி வைத்து சொல்லுவது உண்டு. இப்படி இந்த கலை என்பது முறையே 16, அதாவது 8, அதுக்கப்புறம் 12, அதுக்கப்புறம் 10 என்ற எண்ணிக்கை உடையனவாக விளங்குகின்றன. இது எது? யோகி தன்னுடைய அறிவால் அறிந்து அமைக்கக்கூடிய அமைவுதான் இந்த அண்டத்தில் சந்திரன் இந்த கலைகள் போல இயல்பாக அமைந்திருக்கின்றதே தவிர வேற எந்த வகையும் இல்லை என்று பேசுகிறார். ஆகவே அண்டம் என்று சொன்னால் வெளியில் இருக்கக்கூடிய உலகம். அந்த அண்டத்தை பிண்டத்தில் வைத்து பேசுகிறார், உடம்புக்குள்ள வைத்து பேசுகிறார். அதுக்கு அடுத்தது 3வது பாட்டுல 6ஆம் தங்களை ஆதித்தன் சந்திரன் நாரா நலங்கிளர் ஞாலம் கல்வர் கொல பேராங்கலை முற்றும் பேருங்கால் ஈரட்டும் மாறா கதிர்கொள்ளும் மற்ற அங்கி கூடவே என்று பேசுகிறார். சூரியன் 12 கலைகளையே உடையது ஆகினும், அதனால்தான் சூரியன் 12 என்று பேசுகிறோம். சந்திரனுடைய 16 கலைகளையும் அதற்கு ஏதுவாய் நிற்கின்ற 16 மாத்திரை பிராணவாயுவையும் உட்கொள்ளுகின்ற ஆற்றல் படைத்தது என்று பேசுகிறார். ஆகவே தான் அக்னி கலையோடு சேரும் பொழுது அந்த நிலையை யார் பெறுகிறான் சொன்னா சூரியன் பெறுகின்றான் என்று பேசுகிறார். 10ம் 2ம் பகலோன் உயர்கலை 11 6ம் 10 உயர்கலை பால்மதி ஒத்த நல் அங்கியது 8 உயர்கலை அத்திரன் நின்றமை ஆய்ந்து கொள்ளீரே என்று சூரியன் சந்திரன் என்ற 2ற்கும் மேல் சொல்ல இதுக்கு முன்ன பாட்டில் சொன்ன அதே அளவு முறையை வைத்து, அதாவது சந்திரனுக்கு சூரியனுக்கு எத்தனை 12 கலை, சந்திரனுக்கு எத்தனை கலை 16 கலை இல்லையா, அக்னிக்கு எத்தனை கலை 10 கலை, இதையெல்லாம் சொல்லி இந்த நிலையை ஆய்ந்து
யோக முறையை அறிந்து கொள்ளுங்கள் என்று இந்த யோகிகளுக்குரிய செய்தியை பேசுகிறார். அதற்கு அடுத்ததாக 8 எனலின் கலையாகும் ஈராறும் சுட்டப்படும் கதிரோனுக்கு சூழ்கலை கட்டப்படும் ஈரட்டாகும் மதிக்கலை ஒட்டப்படா இவை ஒன்றோடு ஒன்று ஆகவே என்று அடுத்த பாட்டு சொல்றார். அக்னி முதலிய 3 பேருக்கும் சொல்லப்பட்ட கலை அளவுகளை ஒன்றற்கு உரியது மற்றொன்றுக்கு ஆகுமாறு பொருத்துதல் கூடாது என்று சொல்றார். அப்போ கலைகளின் அளவு வரையறையே அவற்றால் விளையக்கூடிய நன்மைக்கு காரணமாக இருக்கும் என்று பேசுகிறார். 8 6 ஈரெட்டும் தீக்கதிர் சுட்டிட்ட சோமனில் தோன்றும் கலையென கட்டப்படும் தாரகை கதிர் நாளுல கட்டிட்ட 96 கலாநிதியே என்று இந்த அக்னிக்கு 64 கலைகள், சூரியனுக்கு 12 சந்திரனுக்கு 16 என கலைகள் மேற்கூறியவாறு வரையறுக்கப்பட்டாலும் கூட அதற்கு மேலேயே என்ன இருக்குதுன்னு சொன்னா நட்சத்திர கலைகள் என 4 சொல்லப்படுகிறது. அந்த கலைகளும் கூட மொத்தம் எத்தனை என்றால் 96 என்று சொல்லுகிறார். இந்த 96 வேற எதுவும் இல்லை. 96 தாத்வீகங்களும் தத்துவமாக இருக்கக்கூடியது. 30 36 30 என்று நம்முடைய அப்பர் பெருமான் சொல்வது போல 36 தத்துவங்களும் 36 தத்துவங்களும் 60 தாத்வீகங்களுமாக அமைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்ததாக எல்லா கலையும் இடைப்பிங்களை நடு சொல்லா நடுநாடியோடே தொடர் மூலம் செல்லா எழுப்பி சிரத்துடன் சேர்தலால் நல்லார் திருவடி நன்னி நிற்பாரே என்று பேசுகிறார். இப்படி 96 கலைகளும் இடைப்பிங்களை சுழுமுனை என்கிற நாடிகளின் வழியாக இதுகாரும் சொல்லப்படாத வகையில மூலாதாரத்திலும், அதாவது பூரகம் கும்பகம் என்ற அந்த நிலையில் இருந்து பின் மேலெழுந்து தலையிலே சேர்தலால் யோகிகள் சிவனுடைய திருவடியை அடைய வல்லவர்கள் என்று பேசுகிறார். நல்லார் திருவடி நன்னி நிற்பாரே என்று பேசுகிறார். இப்ப இடநாடி வழியாக உள்ளே சென்று அப்படி கும்பகமாயிருந்து திரும்பவும் வளநாடி வழியாக ரேசகமாக இந்த பிராணாயாம பயிற்சியினுடைய முதிர்ச்சியாக வெளியேற்ற வேண்டிய அந்த வாயுவை நடுநாடி வழியாக மேலேற்றி சிரத்துடன் பொருந்து நிற்கின்ற நிலையில் அந்த யோகி சிவத்தோடு நன்னி இருப்பார் என்று பேசுகிறார். அதற்கு அடுத்ததாக அங்கியிற் சின்ன கதிர் 2 ஆட்டத்து தங்கிய தாரகையாகும் சசி பானு பங்கிய தாரகையாகும் பறையொளி தங்கு நவச்சக்கரமாகும் தரணிக்கே என்று பேசுகிறார். அக்னி கலையில் இருக்கக்கூடிய சந்திரன் சூரியன் என்ற 2 கலைகளும் தாக்குதலால் அவற்றோடு வைத்து எண்ணப்படுகின்ற தாரகைன்னு சொன்ன நட்சத்திர கலைகள் தோன்றும். இப்போ சந்திரன் சூரியன் ஆகியவற்றினுடைய கூறுகளாக விளங்குகின்ற இந்த நட்சத்திரம் சத்தியனுடைய ஒளிப்பகுதிகளே, சக்தியினுடைய ஒளிப்பகுதிகளே. பறை ஒளி, பறைன சக்தி, சக்தியினுடைய ஒளிப்பகுதிகளே. இதனால் பிரணவ யோகிகளுக்கு இந்த நட்சத்திரங்கள் என்னவாகும் சொன்னா நவமண்டலங்களாக விளங்கும் என்று பேசுகிறார். தரணி, சலம், கனல், கால், தக்க வானம், அரணிய பானு, அரும் திங்கள், அங்கி, முரணிய தாரகை, முன்னிய ஒன்பான், பிரணவமாகும் பெருநெறித்தானே என்று பேசுகிறார். அதாவது பிரணவ யோகம் என்று சொல்லப்படுகின்ற பெரிய நெறி எது என்று சொன்னால் 5 பூதங்கள். இது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அதுக்கு அடுத்தது சந்திரன், சூரியன், அக்கினி. அதுக்கடுத்து நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய நவமண்டலங்களை உடையது என்று பேசுகிறார். அப்ப பிரணவ மந்திரம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பெரிய நெறி நவமண்டலங்களை உடையது என்று பேசுகிறார். பிரணவமாகும் பெருநெறித்தானே என்று பேசுகிறார். அதற்கு அடுத்த திருமந்திரத்துல
தாரகை மின்னும் சசி தேயும் பக்கத்து, தாரகை மின்னா சசி வளர் பக்கத்து, தாரகை பூவிர் சகலத்தி யோனிகள், தாரகை தாரகை தானாம் சொரூபமே என்று பேசுகிறார். நட்சத்திரங்கள், தாரகைன்னா நட்சத்திரங்கள் மின்னும் எப்போ அப்படின்னு சொன்னா சசி தேயும் பக்கத்து, அதாவது தேய்விரை காலத்தில் இது தாரகைகள் மின்னும். தாரகைகள் மின்னா சசி வளர் பக்கத்து, வளர்பிறை சசின்னா சந்திரன். இப்போ சந்திரன் வளர்பிறை காலத்து இந்த தாரகைகள் என்ன ஆகாதுன்னு சொன்னா மின்னாது, தனியே விளங்காது. சந்திரனுடைய ஒளியிலே ஒன்றி அதுவாய்விடும். தாரகை பூவில் சகலத்தி யோனிகள், தாரகை தாரகை தானாம் சொரூபமே. அப்படி உலக பொருள்கள் பற்றிய உணர்வுகள் இந்த சந்திர மண்டலத்தில் வேறு நின்று விளங்காது சிவ உணர்விலே ஒன்றிவிடும். எதுக்கு ஒரு ஓமை சொல்றார். எப்படி முழு நிலவு காலத்துல இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் தனியாக ஒளி வீசாதோ அதுபோல இந்த சந்திர யோகத்துல உரைப்போடு இருக்கக்கூடிய அந்த யோகிகளுடைய உணர்வில் இந்த உலகியல் சிந்தனைகள் இருக்காது. அது எங்க ஒடுங்கி இருக்கும் சொன்னா சிவ உணர்விலேயே ஒடுங்கி இருக்கும் என்று பேசுகிறார். அதுக்கு அடுத்தது, முற்பதினஞ்சின் முளைத்து பெருத்திடும், பிற்பதினஞ்சில் பெருத்து சிறுத்திடும், அப்பதினஞ்சும் அறிய வல்லார்கட்கு செப்பரியான் கடல் சேர்தலுமாமே என்று பேசுகிறார். அதாவது முற்பதினஞ்சில் முளைத்து பெருத்திடும். இப்ப பிண்டத்தில் உள்ள சந்திர மண்டலம், பிண்டத்தில் உள்ள சந்திர மண்டலம் அண்டத்தில் உள்ள சந்திர மண்டலத்தை போலவே தனது முற்பக்க 15 நாள்களில் தோன்றி வளர்ந்து பிற்பக்க 15 நாள்களில் என்ன ஆகும் சொன்னா நிறைவு நின்று கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இந்த இருவகை 15 நாள்களையும் அறிந்து, இப்ப இந்த யோகி எந்த நாள்ல யோகம் இருந்தா அந்த யோக நிலை வளரும் என்பதை உணர்ந்து சிவனுடைய திருவடியை பெறுவதற்குரிய நிலையை பெற வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த சந்திர யோகத்துல இந்த வளர்பிறையில் முழுமை பெறுவது போல இந்த யோகியும் என்ன செய்யணும் சொன்னா வளருகின்ற நிலையை உணர்ந்து, அதாவது யோகம் முற்படுகின்ற நிலையை உணர்ந்து அந்த 15 யோகம் புரிந்து சிவபெருமானுடைய திருவடியை சேர வேண்டும் என்று பேசுகிறார். அங்கி எழுப்பி அருங்கதிர் வட்டத்து தங்கும் சசியினால் தாமம் 5 ஆகி பொங்கிய தாரகையாம் புலன் போக்கர திங்கள் கதிரங்கி சேர்கின்ற யோகமே என்று பேசுகிறார். இப்போ மூலாகினியை எழுப்பி அந்த அக்னியோடு சூரிய வட்டத்தில் தங்குகின்ற தங்கும் சசியினால் தாமம் 5 ஆகி அந்த வாயு இருக்கிறது, அது அந்த சந்திர கலையாகிய வாயு அங்கு அந்த சூரிய வட்டத்தில் தங்கி 10 நாள்கள் தங்கிவிட அந்த அக்னி என்ன ஆகும் சொன்னா நட்சத்திரங்களாகிய புவன உணர்வு பெற்று, நட்சத்திரங்களாகிய புவன உணர்வு அதாவது உலகியல் உணர்வு ஒழியும்படியாக சந்திர மண்டலத்தில் சேர்கின்ற அந்த யோக நாள்களே அந்த முற்பக்க நாள்கள் என்று சொல்லுகிறார். அப்போ யோகி இந்த உணர்வு உலக முகமாக திரும்பாத நிலையை அறிந்து யோகம் பயில வேண்டும் என்று திருமூலர் பேசுகிறார். அதற்கடுத்ததாக ஒன்றிய ஈரன் கலையும் உடலுற நின்றது கண்டும் நினைக்கிலர் நீசர்கள் கன்றிய காலன் கருக்குழி வைத்த பின் சென்றதில் வீழ்வர் திகைப்பு ஒழியாரே என்று பேசுகிறார். அதாவது இருவகை பக்கங்களையும் எடுத்து சொல்லி அதன்படி வளர்ந்தும் தேய்ந்தும் நிற்கின்ற அந்த சந்திரகலை 16 அண்டத்தில் உள்ளது போலவே உடல் உற இந்த பிண்டத்திலும் பொருந்தி உள்ளதை நினைக்கிலர் நீசர்கள் உயர்நெறியில் வேட்கை இல்லாதவர்கள் ஒருபோதும் நிற்பது இல்லை, நினைப்பது இல்லை. அதனால் கன்றிய காலம் கருக்குழி வைத்த பின் வாழ்நாளை வீணாக்கிய குற்றம் பற்றி
அவர்கள் மேல் என்ன செய்கிறான்னு சொன்னா சீற்றம் கொள்ளுகின்ற கூற்றுவன் யமன், கன்றிய அப்படின்னு சொன்னா கோபப்படுகின்ற சீற்றம் கொள்ளுகின்ற காலன், இழிபிறப்பில் தள்ளிய பின் சென்று அதில் வீழ்வர் திகைப்பொழியாரே, அதில் வீழ்ந்து மேல் ஏற வழியறியாது திகைத்தலையே உடையவர்களாக இருக்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனா இந்த நிலைக்கு காரணம் நம்முடைய தவறு என்பதை கூட உணராது இருக்கின்றார்கள் என்று பேசுகிறார். அங்கி மதி கூட ஆகும் கதிரொளி, அங்கி கதிர் கூட ஆகும் மதியொளி, அங்கி சசி கதிர் கூட அத்தாரகை தங்கி அதுவே சகலமும் ஆமி. இடைநாடி வழியாக பூரிக்கப்படுகின்ற அந்த சந்திரகலையாகிய வாயு இல்லையா, அக்னி கலையாக இருக்கக்கூடிய சுவாதிட்டானமாகிய கும்பகத்தில் பொருந்தி, அதற்கு பிறகு அங்கி சசிக்கதிர் கூட அத்தாரகை வளநாடி வழியாக பூரிக்கப்படுகின்ற போது சூரிய கலையாகிய வாயுவே அவ் அக்னி கலையில் சென்று பொருந்துவதாகும். இப்படி சூரிய கலையாகிய வாயு முன்னர் சென்று அக்னி கலையில் பொருந்தி பின்னர் சந்திர கலையே அப்படி அதனோடு பொருந்துகின்ற நிலையில் இரண்டும் பொருந்திய பின்னர் தான் இந்த மூலாதாரத்திலிருந்து செலுத்துகின்ற அந்த நட்சத்திர கலை, நட்சத்திர கலை, இங்க கலைங்கிறதெல்லாம் வாயு, அந்த மூலாதாரத்தில் சென்று தங்கி அதுவே என்ன ஆகும் சொன்னா பின்னாடி எல்லா கலைகளுமாக நிரம்பி நிற்கும் என்று பேசுகிறார். இது முழுக்க முழுக்க இந்த பிராணாயாமத்தின் அடிப்படையில் சொல்லப்படுகின்ற செய்தி. அதற்கு அடுத்ததாக 6 பெண்களை 8 ஆண்களை பேராமற் புக்கு பிடித்து கொடு வந்து நேராக தோன்றும் நெருப்புறவே பெய்யில் ஆரா ஆனந்தம் ஆனந்தமானதே. 12 என வரையறுக்கப்பட்ட சூரிய கலைகள் பெண் கலைகள், 16 என வரையறுக்கப்பட்ட சந்திர கலைகள் ஆண் கலைகள். இத கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். பொதுவா சந்திரனை பெண்ணாகவும் சூரியனை ஆணாகவும் சொல்லுவது வழக்கம். திருமூலர் மாற்றி சொல்லுகிறார். இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா இந்த யோக நிலையில அப்படி மாறுகின்றார். சந்திர கலைகள் ஆண் கலைகள் இவை இந்த அளவுகளில் குறையாமல் என்ன செய்யணும் சொன்னா பூரித்து மூலாகினி விளங்குகின்ற இடமாகிய அந்த சுவாதிட்டானத்தில் கும்பித்தால் ஆறாத ஆனந்தம் ஆனந்தமானதே, அந்த இடத்தில் தெவிட்டாது தோன்றுகின்ற இன்பம் பேரின்பமே என்று பேசுகிறார். சூரிய சந்திரர்களை ஆண்மையும் பெண்மையும் உடையவராக கூறுதல் மரபாயிருக்க இங்கே ஏன் அப்படி மாற்றி கூறினார்னு சொன்னா சந்திர கலையை சந்திர மண்டல ஆற்றலை மிகுவித்து தரும், அப்பதான் நமக்கு ஆனந்தம் கிட்டும். அதனால அப்படி மாற்றி சொல்லுகிறார். அதற்கு அடுத்தது காணும் பரிதியின் காலை இடத்திட்டு மானும் மதியதன் காலை வளர்த்திட்டு பேணி இவ்வாறு பிழையாமல் செய்வீரேல் ஆணி கலந்தாங்கு ஆயிரத்தாண்டே என்று சொல்லுகிறார். சூரிய கலையை பூரித்து பின் இடநாடி வழியாக ரேசித்து சந்திர கலையை பூரித்து பின் வளநாடி வழியாக ரேசித்து பிராணாயாமத்தை இவ்வாறு பலமுறை தவறாமல் செய்தால் 1000 ஆண்டுகள் சென்றாலும் உம்முடைய உடல் தளர்ச்சி அடையாமல் இருக்கும் என்று சொல்லுகிறார். இந்த உடம்பு தளர்ச்சி அடையாமல் இருக்கும் சொல்றாரு. ஆனா வேற ஒரு இடத்துல எங்கே இருக்கணும் பூரி இடத்திலே அப்படின்னு பேசுறார். அப்ப எப்பொழுதும் பூரகம் என்பது இடநாடி வழியாக என்று தான் சொல்லுகிறார். அதுக்கு அடுத்தது ஊதியம் ஏதும் அறியார் உரைப்பினும் ஓதியும் ஏதும் அறியாத ஊமர்கள் ஆதியும் அந்தமும் அந்திக்க வல்லிரேல் வேதியன் அங்கே வெளிப்படும் தானே என்று பேசுகிறார். அதாவது நூல்களை கற்பினும் அவற்றின் பயனை சிறிதும் உணரமாட்டாத அறிவிலிகள் ஊதியம் ஏதும் அறியார் உரைப்பினும் அவற்றை பிறருக்கு உரைத்தினும் ஓதியம் ஏதும் அறியாத ஊமர்கள். இப்ப நூல்களை கற்றும் பயனை சிறிதும் உணர மாட்டாதவர்கள்
அவற்றை பிறருக்கு சொல்லுவதனாலே உணர வல்லுவர்களா என்று சொன்னால் உணர மாட்டார்கள் என்று சொல்றார். ஆதலின் ஆதியும் அந்தமும் அந்திக்க வல்லீரேல். நீங்க குண்டலினி சக்தியை யாம் கூறும் முறையில் அது தோன்றுகின்ற மணிப்பூரகத்தில் சந்தித்தலோடு ஒழியாது அதன் முடிவாக இருக்கக்கூடிய சந்திர மண்டலத்திலும் விடாது பொருந்தி நிற்றல் வேண்டும். அப்படி பொருந்தி நிற்றால் அந்த இடத்தில் சிவன் வெளிப்பட்டு தோன்றுவான் என்று பேசுகிறார். வேதியன் அங்கே வெளிப்படும் தானே என்று பேசுகிறார். பாம்பு மதியை திணலுறும், அப்பாம்பு தீங்கு கதிரையும் சேர திணலுறும், பாம்பு மதியும் பகை தீர்த்து உடன் கொளி நீங்கள் கொடானே நெடும் தகையானே என்று பேசுகிறார். அதாவது குண்டலினி ஆகிய பாம்பு சந்திரகலை சூரியகலை என்னும் இருகலை வாயுவையும் ஒருங்கே உட்கொண்டு சிறந்து எழும் என்று பேசுகிறார். இங்க சூரியனையும் சந்திரனையும் பாம்பு தின்றதுங்கிறது ஒரு கிரகணத்தை வைத்து பேசுறது இல்லையா. இங்க என்ன சொல்றாருன்னா சந்திரகலை சூரியகலை என்கிற இரண்டு கலை வாயுவையும் குண்டலினி ஆகிய பாம்பு உட்கொண்டு சிறந்து எழும். பின்னால் என்ன ஆகும் சொன்னா பெருந்தகையோனாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் என்ன பண்றான், தன்னுடைய சடையில பாம்பும் மதியும் பகை தீர்த்து உடன்கொடி, பாம்புக்கும் சந்திரனுக்கும் இருந்த அந்த பகையை தீர்த்து இரண்டையும் ஒன்றாக வைத்திருக்கின்றான். அந்த ஒன்றுதலில் தானும் நீங்காது நிற்பான் என்று பேசுகிறார். அதைத்தான் சந்திர யோகத்தினுடைய நிறைவு என்று சொல்லுகிறார். அயின்றது வீழ்வளவும் துயில் இன்றி பயின்ற சசி வீழ்போதில் துயின்று நயந்தரும் பூரணை உள்ளம் நடத்தின் வியந்தரும் பூரணை மேவும் சசியே என்று பேசுகிறார். அதாவது சரநிலையில் சந்திரகலை இயங்குகின்ற போது, அதாவது மூச்சு சுவாசத்துல சந்திரகலை இயங்குகின்ற போது உறங்காமல் விழித்திருந்து, அதுக்கப்புறம் பயின்ற சசி வீழ்போதில் துயின்று சந்திரகலை நின்று சூரியகலை இயங்கும் போது உறங்கி நயந்தரும் பூரணை உள்ளம் நடத்தின் இரண்டு கலைகளும் சேர இயங்குகின்ற பொழுது யோகத்தில் சென்றால் என்ன ஆகும் தெரியுமா, வியந்தரு பூரணை மேவும் சசியே என்று பேசுகிறார். சந்திர மண்டலம் விரிவடைதலாகிய பௌர்ணமி நிலையை எய்தலாம் என்று சொல்கிறார். சந்திர யோகம் செய்பவர்களுக்கு இந்த கால முறைகளை பற்றி பேசுகிறார் இந்த பாட்டுல. அதற்கு அடுத்ததாக சசி உதிக்கும் அளவும் துயிலின்றி சசி உதித்தானில் தனதூன் அருந்தி சசி சரிக்கின்ற அளவும் வந்து துயிலாமற் சசி சரிப்பிற்கண் தன் கண்டு துயில் கொண்டதே. இதுவும் அந்த முந்திய பாட்டையே அந்த கருத்தையே வேறு விதமாக சொல்லுகின்றார். அதற்கு அடுத்த பாட்டுல ஊழி பிரியாது இருக்கின்ற யோகிகள் நாடிகையான நமனை அளப்பார்கள், ஊழி முதலாய் உயர்வார் உலகினில் தாழ அல்லார் சசிவண்ணர் தாமி என்று பேசுகிறார். ஊழிகள் பல சென்றாலும் உலகிலே வாழுகின்ற காயசித்த யோகிகள் தம்முடைய யோகத்தில் நாழிகையான நமனை அளப்பீர்கள். யோகத்தில் இருக்கின்ற நாழிகையே முழமளக்கும் அளவுகோலாக கொண்டு யமனது ஆற்றலை அளப்பார்கள் என்று பேசுகிறார். யோகிகளுக்கு அந்த ஆற்றல் உண்டு, யமனையே அளக்கக்கூடிய ஆற்றலை பெற்றவர்களாக இருப்பார்கள். ஆயினும் ஊழி முதலாய் உயர்வார் உலகினில் தாழ அல்லார் சசிவண்ணர் தாமி. இங்கு சந்திர யோகிகள் ஊழிக்கு முதல்வனாய் விளங்குகின்ற சிவனே ஆகின்ற உயர்நிலையை அடைவரே தவிர இந்த உலகியலில் தாழ்வதற்கு உரியர் அல்லர். நான் யமனையே அளக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவன் என்று சொல்லி சித்திகளை காட்டிக்கொண்டு உலகியல் தாழமாட்டார்கள். அவர்கள் சிவனே ஆகின்ற உயர்நிலையை அடைவர் என்று பேசுகிறார். தன்மதி பானு சரி பூமியே சென்று மண்மதி காலங்கள் மூன்றும் வழிகண்டு வெண்மதி தோன்றிய நாளில் விளைந்த பின்
கண்மதி வீழ்வளவில் வீழ் அளவில் கணமின்றே என்று பேசுகிறார். அதாவது மக்களுடைய உணர்வு இருக்கிறதே, அந்த உணர்வு அந்த அவர்களுடைய தலையில் சந்திர மண்டலம் உருப்பெற்று தோன்றிய பின், இந்த உணர்வெல்லாம் எங்கிருந்து வருதுன்னு சொன்னா அவருடைய தலையிலிருந்து தான் தோன்றுகிறது. அதனால அந்த சந்திரம் கலைங்கிற சூரிய கலை ஆகிய வாயுக்கள் இயங்குகின்ற வழியிலேயே விளங்குமே தவிர அந்த உணர்வு வேறு வகையில வெளிப்படாது என்று பேசுகிறார். ஆகவே மக்களுடைய, அதாவது மனிதர்களுடைய உணர்வுக்கு அடிப்படையாக இருப்பது இந்த சந்திர மண்டலமாக இருக்கக்கூடிய நிலை என்று பேசுகிறார். வளர்கின்ற ஆதித்தன் தன்கலை ஆறும், தளர்கின்ற சந்திரன் தன்கலை ஆறும், மலர்ந்தெழு 12 அங்குலம் ஓடி அலர்ந்து விழுந்தமை ஆறறிவாரே. சந்திரனுடைய ஆற்றல் மிகுகின்ற, சந்திரனிலும் ஆற்றல் மிகுதியாக இருக்கின்ற ஆதித்தன் சூரியனுடைய கலைகள் 6. சூரியனுடைய ஆற்றல் மிகுந்து மெலிகின்ற காலம், சூரியனுடைய ஆற்றல் மெலிகின்ற சந்திரனது கலைகள் 6. இப்படி தனித்தனியாக எங்க இருக்குன்னா மலர்ந்தெழு 12 அங்குலம் ஓடி, எங்கிருந்து 12 அங்குலம் அப்படின்னு சொன்னா இருதயத்திற்கு மேலே 12 அங்குலம் சென்று அந்த சந்திர மண்டலத்தில் பரவி அலர்ந்து விழுந்தமை ஆறறிவாரே. அப்படி பரவி நின்றதனுடைய பயனை அறிகின்றவர் உலகத்தில் அறியவர் என்று பேசுகிறார். அப்போ சந்திரக்கலை சூரிய கலையிலும் மிக்கு இருக்க வேண்டும். அதுதான் இந்த உயிர்களுக்கு முற்பக்கத்து முதிர்ச்சி. அந்த நிலையை உணர்ந்து இருக்கக்கூடிய யோகிகள் இந்த சந்திர மண்டல யோகத்தினுடைய பயனை முழுமையாக அடைய முடியும். ஆகவே சூரிய கலை சந்திர கலைகளை சமமாக செய்கின்ற சமநிலை யோகம் இந்த யோகிக்கு வாய்க்கப்பெறும் என்று பேசுகிறார். ஆமுயிர்த்தே மதி நாளே எனலிருந்து போம்படி எங்கனும் போகாது யோகிக்கு காமுற இன்மையிற் கற்றுண்ணும் மூலத்தில் ஓ மதியுள் விட்டுணர்வாளே என்று பேசுகிறார். இப்போ யோகிகளுக்கு உணர்வு பெறுகின்ற உயிர் போன்றதாகிய இந்த சந்திரக்கலை குறைகின்ற நாளே விந்து இழப்பாகின்ற காலம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஓங்கார உணர்வு நுண்ணிய அந்த நாத மாத்திரமாய் சந்திர மண்டலத்தில் சேர்க்கப்படுகின்ற காரணத்தினால் ஓம் மதியுள் விட்டு உரை உணர்வாளே, உரை உணர்வுகளால் காமம் மீதூராது ஒழிய விந்து தனக்கு மூலமாக இருக்கக்கூடிய இந்த சுவாதித்தானத்தில் கட்டுண்டு நிற்கும் என்று பேசுகிறார். அதுக்கு அடுத்ததாக ஒரு 3-4 பாட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எத்தனை பாட்டு? 33 பாட்டு நிறைவு பண்ணிடலாம். 6 பாட்டு. வேறுற செங்கதிர் மெய்க்கலை 6டும் சூருற 4ம் தொடர்ந்துறவே நிற்கும் ஈரில் இனன்கலை ஈரைந்தோடே மதித்து 6 கலையுள் அகலுவம் ஆமி என்று பேசுகிறார். இந்த சூரியக்கலை 12 வேறாக தோன்ற, 12 வேறாக தோன்றக்கூடிய அந்த ஆறனுடன் சுவாதிஷ்டானத்தினின்றும் கீழ் சென்று மூலாதாரத்தை தாக்குவதாகிய அக்கினி கலைகள் 4 அது தொடர்ந்து பொருந்தி இருக்கும் இயல்புடையனவாக இருக்கும். அப்படி இந்த சூரிய கலைகள் 6 இந்த அக்னிக்கலை 4 தொடர்ந்து 10 ஆகின்ற இந்த கலைகளோடு சந்திரனுடைய அடக்கமான கலை 6 கூடின் அந்த நிலையில் யோகிக்கு இந்த உணர்வு முழுவதும் அற்று ஒழிகின்ற நிலையாக இருக்கும் என்று பேசுகிறார். ஆகவே இந்த சூரியக்கலை 12 வேறாக பிரிகின்ற அந்த 6 கலை, அதிலிருந்து சுவாதிஷ்டானத்தில் தங்குகின்ற அக்னி கலை 4, இந்த கலைகளோடு சந்திர கலைகள் 6 கூடி இந்த 16 கலைகள் ஒன்று கூடி நிற்கின்ற நிலையில
இந்த யோகிக்கு உலக உணர்வு, உரை, இது எல்லாம் முற்றுமாக அற்று போகின்ற நிலையாக இருக்கும். அந்த நிலையை அமாவாசை என்ற நாளாக நம்முடைய திருமூலர் குறிப்பிடுகின்றார். உந்து உணர்விந்து சோனி உரையினன் வீசும் புணர்விந்து வீசும் கதிரிற் குறையில் உணர்வும் உடம்பும் உவையொக்க நிக்கில் உணர்வும் உடம்பும் ஒரு கால் விடாவே என்று பேசுகிறார். புணர்ச்சி காலத்துல சந்திரக்கலை குறையுமாயின் சூரிய கலையினுடைய உணர்வுக்கு முதலாக இருக்கின்ற செவ்வாளினை மிகுந்து இழக்குமாறு செய்கின்ற ஆற்றலை செயல்படுத்தி நிற்கும். ஆகவே என்ன செய்யணும் சொன்னா, உணர்வும் உடம்பும் போல்வனவாக இருக்கின்ற இந்த சூரிய கலை சந்திரக்கலை ஆகிய இந்த கலைகளை தம்முள் ஒத்து நிற்பின், அதாவது சம அளவில் நின்றால் உணர்வுக்கு முதலாக வெண்பாலும் உடம்புக்கு முதலாக இருக்கின்ற செம்பாலும் ஒருபோதும் மிக இழக்கப்படா என்று பேசுகிறார். இங்க இரண்டு கலைகள் அப்படின்னு சொல்லுவது இடநாடி வழியாகவும் வளநாடி வழியாகவும் பூரகம் பண்ணுகின்ற சரவோட்டத்தை பற்றி பேசுகிறார். ரெண்டு சமமாக இருக்க வேண்டும் என்று பேசுகிறார். அதற்கு அடுத்ததாக விடாத மனம் பவனத்தோடு மேவி நடாவு சிவசங்க நாதம் கொழுவி கடாவிடா ஐம்புலன் கட்டுண்ணும் வீடு படாதன இன்பம் பருகார் அமுதமே என்று பேசுகிறார். இந்த இரண்டாவது அடியை முதல்ல வைத்து பேசணும். நடாவு சிவசங்க நாதம் கொழுவி, நடாவு சிவசங்க நாதம் கொழுவி விடாத மனம் பவனத்தோடு மேவி என்று பேசுகிறார். அதாவது ஓடுதலை விடாத மனம் பிராணாயாமத்தில் ஒரு வழிபட்டு சிவநாத ஒளியை கேட்பிக்கும். அப்படி கேட்பித்தால் கடாவிடா ஐம்புலன் கட்டுண்ணும் என்று பேசுகிறார். மதம் நீங்காத ஐம்பொறிகளாகிய இந்த யானைகளும் உரிய இடத்தில் கட்டுப்படும். அதனால் வீடுபடாதன இன்பம் பருகார் அமுதமே, பருகப்படுகின்ற அந்த சந்திர மண்டலத்து அரிய அமிர்தமே இந்த பெற்ற காலத்தில் பிறவி நிலையில் விளைகின்ற விளையாத பேரின்பமாய் நிற்கும் என்று பேசுகிறார். அதற்கு அடுத்ததாக அமுத புனல் வரும் ஆற்றங்கரை மேல் குமிழிக்க தற்சுடர் ஐந்தையும் கூட்டி சமயத்தண்டோட்டி தரிக்க வல்லார்க்கு நமனில்லை நற்காலை நாளில்லை தானே என்று பேசுகிறார். சந்திர மண்டலத்தில் ஊறுகின்ற அந்த அமுதம் தான் பாய்கின்ற ஆறாகிய புருவ நடுவின் எல்லையை கடந்து வழிந்து கொண்டிருக்க அப்புருவ நடுவினின்றும் மேன்மேல் சுடர்விட்டு விளங்குகின்ற ஒளிகள் ஐந்தையும் தற்சுடர் ஐந்தையும் கூட்டி சமயத்தண்டோட்டி தரிக்க வல்லார்க்கு அவற்றிற்கு ஏற்புடையதாக இருக்கக்கூடிய அந்த தண்டின் முனையிலே அவைகளை ஓங்கி எரிய செய்து அவற்றை சுமக்க வல்லவர்க்கு என்ன ஆகும் சொன்னா நமனில்லை நற்காலை நாளில்லை தானே. நமனது வருகையும் காலை கலை நற்காலை அல்லது நற்கலை தான் இருக்கு. நற்கலை இதுல எழுத்துப்பிழை நற்காலைன்னு இருக்கு. நற்கலை அது கலை நாள் முதலாக சொல்லப்படுகின்ற காலப்பகுதிகளும் இல்லை என்று சொல்லுகிறார். அப்போ காலப்பகுதியும் இல்லை காலனும் இல்லை என்று மிக தெளிவாக பேசுகின்றார். உன்னீர் அமுதம் உறும் ஊரலை திறந்து எண்ணீர் இணையடி தாமரைக்கே செல தென்னீர் சமாதி அமர்ந்து தீரா நலம் நலம் கண்ணாற்றோடு சென்று கால்வழி மாறுமே என்று இந்த திருமந்திரத்தில் உலகீர் அமுதம் நிறைந்துள்ள ஊற்றின் மடையை திறந்து அந்த அமுதம் பெருகி வர அதனை உண்ணுங்கள். அதனை உண்டதன் பயனாக இந்த உலகிலே நெடுங்காலம் வாழ நினையாமல் ஞான சமாதியில் அமர்ந்து சிவனது இரண்டு திருவடிகளாகிய தாமரை மலரின் கீழ் சென்று இருக்கவே நினையுங்கள். ரொம்ப தெளிவா சொல்றாரு.
இந்த யோக நிலையில் இருந்தா அமுதத்தாரை வரும். அந்த அமுதத்தை பருகி இந்த உலகத்துல நீண்ட காலம் இருக்கணும்ன்ற எண்ணத்தோடு இருக்காதீங்க. அப்படி இருப்பதனால உங்களுக்கு நிறைவு கிடையாது. ஆகவே அப்படி நினையாமல் எப்படி இருக்கணும்? ஞான சமாதியில அமர்ந்து, ஞான சமாதியில் அமர்ந்து. தென்னீர் சமாதி. எதுக்கு தென்னீர் சமாதி? இணையடி தாமரைக்கே செல தென்னீர் சமாதி. சிவபெருமானுடைய திருவடிகளாக இருக்கக்கூடிய அந்த இணையடிகளுக்கு, அந்த தாமரைக்கு செல்லுகின்ற எண்ணத்தை உடைய அந்த சமாதி நிலையில் செலத்து எண்ணீர், அந்த எண்ணங்களை அங்கே வைத்து என்ன செய்யணும் சொன்னா ஞான சமாதியில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அழகிய இன்பத்தின் பொருட்டு உங்களுடைய மூச்சு காற்றினை இருமூக்காகிய வழிகளை மாற்றி கண் வழியாக செலுத்துங்கள் என்று பேசுகிறார். அப்ப அந்த ஞான சமாதியில என்ன செய்யணும் சொன்னா இந்த இரு மூக்கின் வழியாக செல்லுகின்ற மூச்சு காற்றினை எந்த வழியாக செலுத்த வேண்டும்? 2 கண்களின் வழியாக செலுத்துங்கள் என்று பேசுகிறார். அதற்கடுத்ததாக மாறும் மதியும் ஆதித்தனும் மாறின்றி தாறுபடாமல் தண்டோடே தலைத்தடில் ஊறுபடாது உடல் வேண்டும் உபாயமும் பாறுபடா இன்பம் பார்மிசை பொங்குமே என்று பேசுகிறார். மாறும் மதியும் ஆதித்தனும் மாறின்றி, இடநாடி வழியாகவும் வளநாடி வழியாகவும் இயங்குகின்ற தம்முடைய இயல்பினின்று மாறுகின்ற சந்திரகலையும் சூரியகலையும் மாறின்றி யோகத்திற்கு உரிய முறையில் மாறுபடாமல், தாறுபடாமல், குறைவுபடாமல் தண்டோடே தலைப்பெடில் சுழுமுனை வழியே சென்று சந்திர மண்டலம் உள்ள தலையை அடையுமாயின் ஊறுபடாது உடல் வேண்டும், ஊறுபடாது உடல் வேண்டும். உடல் தனது நலத்திற்கு வேண்டுகின்ற வழிகளில் சிதைவு உண்டாகாது நலமாக இருக்கும். அதுக்கப்புறம் பாறுபடா இன்பம் பார்மிசை பொங்குமே, என்றும் அழிவில்லாத, பாறுபடான அழிவில்லாத இன்ப வீட்டு இன்பமும் இந்த உலகத்தில் மிகுவதாகும் என்று சொல்லுகிறார். ஆகவே சந்திர யோகத்தினுடைய முறையையும் அதனுடைய பயனும் இந்த இறுதி திருமந்திரத்திலே தொகுத்து கூறி முடிக்கின்றார். ஆகவே யோக தந்திரத்தினுடைய நிறைவு எதுன்னு சொன்னா சந்திர யோகம். எல்லாரும் இங்கதான் வந்து நிக்கணும். அது கேசரி யோகமாக இருந்தாலும் சரி, பரியங்க யோகமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த யோகமாக இருந்தாலும் இந்த ஆன்மா எங்கு நிலைத்திருக்கணும் சொன்னா ஆஞ்சையும் ஆஞ்சைக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய சகசிராரத்திலும் நிலைத்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் இந்த உடம்புக்கும் ஊறுபடாது, இந்த உடம்பில் இருக்கின்ற காலத்திலேயே இந்த ஆன்மா பேரின்பத்தில் திளைத்து நிற்கும் என்று சொல்லி இந்த யோக தந்திரத்தை நிறைவு செய்கின்றார். திரும்ப திரும்ப இந்த தந்திரத்தில் வரக்கூடிய செய்திகளை எல்லாம் சிந்தித்து நிறைவாக திருமூலர் வாக்கினாலேயே இந்த தந்திரத்தை நாம நிறைவு செய்கின்றோம். அன்பர்களே, 8000 ஆண்டு யோகத்திருப்பினும் கண்ணார் அமுதனை கண்டறிவாரில்லை. இது அடியேன் சொல்லல, திருமூலர் பேசுகிறார். எங்க? இதே யோக தந்திரத்துல தான். 8000 ஆண்டு யோகத்து இருப்பினும் கண்ணார் அமுதனை கண்டறிவாரில்லை. யோக தந்திரம் முழுக்கையும் படிச்சுட்டு அதையெல்லாம் விளக்கமா சொல்லிட்டு கடைசியில இந்த மாதிரி சொன்னா எப்படி அப்படின்னு சொன்னா இது எல்லோருக்கும் சாத்தியமானது அல்ல, எல்லோருக்கும் சாத்தியமானது அல்ல. அப்ப எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா உள்நாடி ஒளி பெற நோக்கிடில் சிவபெருமானை நம்முடைய இந்த ஆஞ்சைத்தானத்திலே வைத்து தியானிக்க, உள்முகமாக தியானிக்க, உள்முகமாக தியானிக்க, அதுதான் உள்நாடுதல். அதாவது அகப்பூசை, அகப்பூசை வாயிலாக பெருமானை உள்ளே தியானிக்க தியானிக்க
அவனை அங்கேயே காணுகின்ற ஆற்றல் பெற்றுவிட்டால் உள்ளே பார்க்கின்ற அந்த பக்குவத்தை இந்த ஆன்மா பெற்றுவிடுமேயானால் உள்நாடி ஒளி பெற நோக்கிடில். சிவபெருமான் எப்படி இருப்பான் அப்படின்னு சொன்னா கண்ணாடியில பார்ப்பது போல இருப்பானா, கண்ணாடி போல் கலந்து இருந்தானே என்று பேசுகிறார். ஆகவே நம்முடைய முழுக்க முழுக்க நம்முடைய தியானம் முழுக்க சிவ தியானமாக இருக்க வேண்டும். என்ன தியானமாக இருக்கணும்? சிவ தியானமாக இருக்க வேண்டும். அப்படி தியானித்து பெருமானை அடைவதற்குரிய வழி எதுன்னு சொன்னா இதற்கு அடுத்த தந்திரத்துக்கு அடுத்த தந்திரமாக வரக்கூடிய 5 எழுத்து தந்திரம். 4ஆம் தந்திரம் சக்கர தந்திரம் இல்லையா? இந்த சக்கர தந்திரத்தை பற்றி நம்முடைய மூப்பேசா அவர்கள் தெளிவாக சொல்லுவார். இதையெல்லாம் படிக்கலாமே தவிர யாரும் சக்கரம் போடுறேன் சக்கரத்தை வழிபாடு பண்ணுறேன்னு போகாதீங்கன்னுவார். ஏன்னா அது அவ்வளவு எளிதல்ல, அவ்வளவு எளிதல்ல. ஆகவே நமக்கு எளிதான வழிமுறை எது என்று சொன்னால் 5 எழுத்து. அந்த 5 எழுத்தை உறுதியாக பற்றி கொண்டு நிற்க, எந்த அளவுக்கு 5 எழுத்தை உறுதியாக பற்றி கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு பெருமானிடத்தில் உரைப்பு ஏற்படும். உரைப்பு ஏற்பட ஏற்பட உள்ளும் புறமுமாக அவனையே இருக்கின்ற நிலை வாய்க்கும். அந்த நிலை வாய்த்து விட்டால் இந்த ஆன்மாவுக்கு பிறவி நீங்கிவிடும். அதுதான் வழி. ஆகவே நமக்கு எளிய சாதனம் எது என்று சொன்னால் 5 எழுத்து. அந்த 5 எழுத்தை நெஞ்செழுத்தி பிடித்து பெருமானுடைய திருவடிகளை பற்றி நிற்போம் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றோம். சிவாய நம.